ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுரையீரல் ஒர்க்கிங் மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இனிமேல் அடியில் ஒரு பேஸ் ஒன்று அட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பேஸ் இந்தமாதிரி ரெடி பண்ணி இதில் ஒட்டி சார்ட் ஒட்டி பார்டர் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையானது என்னென்னன்றதை பார்த்துருவோம். இப்போ இதேமாரி நுரையீரல் ஒரு ஸ்பாஞ்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நுரையீரலோட அமைப்பு இப்போ ட்ராயிங் பண்ணி அதை கட் பண்ணி இந்த ஸ்பாஞ்சில் வச்சுருக்கேன். அவுட்லைன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்தமாரி டியூப்பு தேவை. இது கொத்தன வாட்டர் லெவல் யூஸ் பண்ணுவாங்க அந்த டியூப். இது அதுக்கடுத்து ரெண்டு பலூன்ஸு ஒரு வாட்டர் பாட்டிலு. இந்த வாட்டர் பாட்டிலில் மேமுடியில் இதை ஹோல்ஸ் போட்டு அதை வச்சுக்கணும். அதை நம்ம எப்படி பார்க்கலான்றதை பார்ப்போம். இப்போ மாடலுக்குள்ளே இதை ஒட்டுவோம். எப்படி ஒட்டுறது இதை இதுமாரி வச்சு ஃபஸ்ட்டு குளுகன்னால் என்ன பண்ணிங்கன்னா ஒட்டிடணும். இந்த நுரையீரலை லேசாக ஒரு பகுதியாக ஒட்டிக்கிட்டு ஒட்டணும். இதை இதேமாரி லேசாக ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு வரணும். இதை இப்போ நம்ம இந்த நுரையீரலை ஒட்டிட்டோம். இந்த இதில் நல்லா இதில் லேசாக இது வர மாதிரி ஒட்டி வச்சுதை ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டியூப்பில் ரெண்டு சைடும் பலூன் இன்சர்ட் பண்ணி கட்ட போகிறோம். இந்த இதில் பலூன் இதில் வச்சு இந்தமாரி கம்பி இருந்ததுன்னா லேசாக அந்த மெலிஸ் கம்பி இருக்கும். அந்த மெலிஸ் கம்பியாலேயோ நூலாலேயோ இதை வச்சு டைட்டாக இறுக்கமாக கட்டிடணும். அதை இந்த கட்டிட்டோம்னா இதில் செட் பண்ணணும் இந்த பலூனை. அதுமாதிரி இந்த சைடு இந்த பலூனை இதில் செட் பண்ணிடணும். இதில் கம்பியை வச்சு இந்த சைடும் இதே மாதிரி சுற்றிட்டோம்னா ஏர் ரிலீஸ் ஆகாமல் டைட் ஆகிடும். அது கம்பி இல்லைன்னா நூலில் கூட சுற்றி டைட் பண்ணிக்கலாம். அதில் கட்டி வச்சு நம்ம இந்த ரெண்டு பலூனையும் ரெண்டு இதையும் செட் பண்ணிட்டோம். இந்த டியூப் இப்போ நம்ம பின்னாடி செட் பண்ணிடலாம். அது எப்படின்றத பார்ப்போம். இந்த நுரையீரலில் அப்படியே பின்னாடி எடுத்தோம்னா இந்தமாரி வரும். இதில் என்ன பண்ணணும்னா இதனுடைய நேர் அளவு அப்படியே பின் சைடில் எடுத்து அப்படியே ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணணும். இப்போ இந்த நுரையீரல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வர மாதிரி ஒரு ஹோல்ஸ் போடணும். அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் பலூன் செட் பண்ணணும். அதில் நேராக வர மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்தமாதிரி கற்றால் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதில் செட் பண்ணணும். அதில் போட்டாச்சு. இப்போ ரெண்டு ஹோல்ஸும் இந்த ரெண்டு நுரையீரலுக்கு வர மாதிரி போட்டுட்டோம். நம்ம இந்த இடத்துல நிறைய நேராக வர மாதிரி போட்டிருக்கோம். அதில் இப்போ பலூன் இந்த பலூனை இப்போ இதில் செட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த பலூனை பொறுமையாக இதில் லாக் பண்ணுவோம். அதில் இந்த பலூனுடைய இந்த எட்ஜு போகிற வரைய செட் பண்ணி இது லேசாக என்ன பண்ணால் சரி பண்ணி இந்த பலூனை நல்லா வெளில இழுத்து விட்டுக்கணும். ரெண்டு பலூனு பொறுமையாக செய்யணும். இதில் ஏன்னா இந்த ஸ்பாஞ்சு கீழ்ச்சிக்கும், அதனால் பொறுமையாக இந்த வேலையை செய்யணும். இதை
டியூப்பை வெளில இழுக்க வேண்டியதான். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு டியூபையும் வந்து இதை நல்லா சமம் பண்ணிவிட்டு நல்லா இந்த இதில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இப்போ இந்த நல்லா டியூப்பை வந்து நல்லா குளுக்கன் போட்டு நல்லா ஒட்டி வச்சு இதை நல்லா ஃப்ளாட்டாக ஒட்டிட்டோம்னா தான் வெளியில் எங்கேயும் போகாது. அதுமாதிரி டேப் போட்டும் ஒட்டிக்கலாம். இதை வந்து செட் பண்ணி வச்சுதை இந்த சைடில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த இதில் பார்த்துட்டு இதை வந்து என்ன பண்ணலான்னா இதில் மவுத்தில் வாய் வச்சும் ஊதி காமிக்கலாம். இன்னொரு மெத்தடு பாட்டில் வச்சும் காமிக்கலாம். வாய் வச்சு ஊதி காமிச்சோம்னா எப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து மூச்சை உள்ளே இழுத்து உள்ளே வெளில விடும் போது உள்ளே இழுக்கும் போது சுருங்கியும் வெளில விடும் போது விரிஞ்சும் இருக்குது. எப்படின்றத பார்ப்போம். இதேமாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ரெண்டு சைடும் ரெண்டு இதுவும் டியூப்பும் போகிற மாரி நல்லா இதை வந்து அகட்டிக்கணும். அதை அகட்டிக்கிட்டோம்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிலில் இந்த இது செட் பண்ணி வச்சு பாட்டிலோட மேமுடியை செட் பண்ணிட்டோம். இல்லை எப்படி ரெண்டையும் சேர்த்து இதில் லாக் பண்ணி இதில் போட்டோம். அதில் இந்த இதை வந்து இந்தமாரி ஹோல்ஸ் போட்டு இதில் தள்ளி விட்டுட்டு இந்த பாட்டிலை வந்து என்ன பண்ணணும், இந்தமாரி திருகணும். பாட்டில் திருகணும்னா பாட்டில் திருகணும். பாட்டில் மேமுடியை பிடிச்சிக்கிட்டு அப்போ என்ன லாக் ஆகிடும். இதில் லாக் ஆகின பிறகு இதை என்ன பண்ணணும், லேசாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம இப்போ இந்த பாட்டிலை செட் பண்ணிட்டோம். இந்த பாட்டிலை லேசாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா எப்படி வந்து நுரையீரல் இப்போ காற்று சிற்றறைகள் சுருங்கி விரிகுதுன்னு ஒன்று ஒன்றா வந்து இதில் சுருங்கி விரிகுது. இது நுரையீரலோட ஒர்க்கிங் மாடல். இது நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.